கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம விவாதத்திற்குள் செல்லலாம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்துக்கு எதிரான போராட்டம் 16வது நாளாக தொடர்ந்து வருகிறது. மக்கள் விரும்பாமல் எந்த திட்டங்களையும் திணிக்க மாட்டோம் என பாஜக தரப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்திற்கு வழங்கப்பட்ட ஒப்புதலை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மாநில அரசும் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த போராட்ட குழுவினரிடம் இந்த திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதியை மீறி போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் ஆளும் அரசு பலம் பொருந்தியதாக இல்லாததால் தான் இப்படிப்பட்ட போராட்டம் நடக்கிறது. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது இத்தகைய போராட்டங்கள் நடக்கவில்லை என கருத்து தெரிவித்திருந்தார். இந்த போராட்டம் மத்திய அரசுக்கு எதிரானதே தவிர மாநில அரசுக்கு எதிரானது இல்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லாததால் தான் போராட்டம் கைவிடப்படாமல் தொடர்கிறது என எதிர்க்கட்சிகளும் தமிழக அரசின் மீது விமர்சனத்தை முன்வைத்துள்ளன. இதுவே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அடிப்படை கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. பலம் இல்லாத தமிழக அரசு, பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சனம். கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதா? முடிவுறா போராட்டம், வலுவான ஆட்சி தலைமை இல்லாததே காரணமா? முதல்வரின் வாக்குறுதியை போராட்டக்காரர்கள் ஏற்காதது ஏன்? போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராகவா, மாநில அரசுக்கு எதிராகவா? மாநில அரசின் செயல்பாட்டை விமர்சனத்துக்குள்ளாக்குவது சரியா? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. நெடுவாசல் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல 3 முக்கியமான பிரதான அம்சங்களாக நீங்கள் பார்ப்பது, நிறைய நம்ம விவாதித்திருக்கிறோம். மத்திய அரசினுடைய நிலைப்பாடு, மாநில அரசினுடைய செயல்பாடுகள், அடுத்த தரப்பில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள், எதிர்க்கட்சிகள். இதில் மாநில அரசு கோரிக்கையை முன்வைக்கிறது, மத்திய அரசு தன்னுடைய விமர்சனத்தை, மதிப்பீட்டை மாநில அரசின் மீது வைக்கிறது. இதை தாண்டி மத்திய மாநில அரசுகளை போராட்ட குழு தரப்பிலிருந்து எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறார்கள். இந்த 3 புள்ளிகளையும் இணைத்து ஒரு கேள்வி நேரத்தில் நம்ம பயணிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேராசிரியர் திரு தீரன் அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து திரு நாராயணன் அவர்கள் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஜெயராஜ் அவர்கள் வணக்கம். சிபிஎம்மிலிருந்து திரு சிந்தன் அவர்கள். 4வருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு நாராயணன் அவர்கள், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கணும். பலமில்லாத அரசு அப்படின்னு சொல்றீங்க, அது எந்த அடிப்படையில் அந்த வாதத்துக்கு வரீங்க? பலமில்லாத அரசுனா, தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலும் பார்த்தோம், இந்த நெடுவாசல் பிரச்சனையிலும் கூட ஒரு மாநில அரசானது சட்டம் ஒழுங்கை தன் வசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு. இது போன்ற நிலைமைகளிலே மக்கள் ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி போராடும் பொழுது அதை தீர்க்கக்கூடிய வகையில் அவர்களிடம் எடுத்து சொல்லி, உண்மையை விளக்கி சொல்லி, அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்கவில்லை என்பதுதான் உண்மை. மாறாக ஒரு டிலே அப்படின்ற, அதாவது தாமதப்படுத்தி அந்த பிரச்சனையை கையாள முடியாத ஒரு விஷயத்தில் இவங்க செய்கிறது தான் நம்முடைய மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதில் குறிப்பாக இந்த இதில் ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லப்படுகிற நீரக கரிம விவகாரத்தில் தொடர்ந்து 2006 தமிழக அரசுகள், நான் 2 திராவிட கட்சிகளையும் சொல்ல, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, எல்லா விஷயமும் தெரிஞ்சு இவர்களுடைய ஒப்புதலின் பெயரில் சான்றிதழ்கள் அவர்களுடைய மாநில அரசாங்கங்கள் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த விவகாரமானது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திரு நாராயணன், நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு கட்டமாக வாதிப்போம். நீங்கள் முதல் புள்ளியில் இந்த பலம் இல்லாததற்கான விளக்கத்தை நீங்கள் தரீங்க. இப்போ மக்கள்கிட்ட போய் விளக்குவதற்கான வாய்ப்பை தரலை அப்படின்றது யாருக்கு தரலை? மாநில அரசு என்ன ஏற்படுத்தி கொடுத்திருக்கணும்? மாநில அரசு தாங்கள்தான் இதை ஒப்புதல் அளித்தோம் என்பதை முதல்ல மக்களுக்கு சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால், நீங்கள் இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டிலிருந்தே நீங்கள் துவங்கினீங்கன்னா
அந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது லோக்கல் உள்ளூர் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் சின்ன விஷயத்திலும் நடக்காது. நீங்கள் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆகட்டும், எல்லாமே ஒரு மத்திய அரசாங்கம் பொதுத்துறை நிறுவனம் வருவது என்று சொன்னால் உறுதியாக அவர்களுடைய ஒத்துழைப்பும் அனுமதியும் இல்லாத நடந்திருக்காது. ஆனால் இந்த விஷயம் நடக்கும்போது என்ன ஆகுது, மத்திய அரசு தான், இன்னைக்கு கூட அமைச்சர் செங்கோட்டையன் அதான் சொல்லியிருக்காரு, மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு. மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் சொல்லுவதே தவறான விஷயம். ஆனால் அப்போ மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம்ன்றதால தான் மாநில அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? இந்த புள்ளி தான் முக்கியமான இடம். இதோடு சேர்த்தே ஒரு கேள்வியும் கேட்டு விடுகிறேன். ஜெயலலிதா இருக்கும்போது போராட்டம் எல்லாம் நடக்கல அப்படின்றப்போ இந்த போராட்டம் நடைபெறுவதே ஒரு பலமில்லாத அரசுக்கான ஒரு சான்றா? போராட்டம் நடக்கிறதே வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ? நீங்க கேட்கிற கேள்வி சரி, அவர் சொன்னதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க சொல்றது, நீங்க என்னிடமிருந்து ஒரு பதிலை எதிர்பார்த்து இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை தீர்மானமாக எப்படி அந்த மாவட்ட நிர்வாகமானது பல்வேறு விஷயங்களில் நடந்து கொள்கிறதோ அந்த மாதிரி இந்த விஷயங்களில் நிர்வாகம் சரியாக நடக்கவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இப்போ இன்னைக்கு அந்த கலெக்டர் அங்கே போய் கேம்ப் போடுறார், இன்னைக்கு காலையில் கூட போய் கேம்ப் போடுறார். இதை ஏன் அன்னைக்கு செய்யலை? இவங்க விலக்கு இருக்க வேண்டுமா வேண்டாமா, இவ்வளவுதான் விஷயம். நீங்க ஒரு நிமிஷம் நான் முடிச்சார். அதாவது ஒரே ஒரு இது என்னன்னா, நீங்க இது குறை இருக்கிறதாவே வைத்துக் கொள்ளும். இந்த ஹைட்ரோ கார்பன்ல பிரச்சனை, இதை விலக்கி சொல்லி இந்த மாதிரி இருக்கு, நாங்க இதை சரி பண்றோம், ஒண்ணு அவங்களை விலக்கி சொல்லணும், இல்லைன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இதனுடைய பிரச்சனைகளை விலக்கி சொல்லி மாநில தரப்புல இருந்து அமைச்சர்கள் போய் சந்திக்கிறாங்க, திரு விஜயபாஸ்கர் சந்திக்கிறார், முதலமைச்சர் சந்திக்கிறார், உங்கள்கிட்ட கோரிக்கை விடுறாங்க, வேற என்ன எதிர்பார்க்கிறீங்க? அப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இதனால் வரையில 10 வருடங்கள் மாநில அரசுகள் செய்தது தவறு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் சாதாரண விஷயம். என்னன்னா கெசட் 2015-14 அக்டோபர்ல நாங்க கெசட்ல கொடுக்கறதா சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லியும் ஒரு அமைச்சர் சொல்கிறார், இது குறித்த விவரங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, காப்பி டு ஸ்டேட் கவர்மெண்ட். திரு தீரன் அவர்களிடம் நான் 4 பேருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை. ஏன்னா இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து விவாதித்ததுனால என்னுடைய இந்த 5 கேள்விகளுக்குள் நின்று பேசினா நிறைய புதிய தகவல்கள் மக்களுக்கு போகும். அப்படி திரு பேராசிரியர் தீரன் அவர்களிடம், ஒரு பலமில்லாத அரசா நீங்க இருக்கிறீங்க, இந்த போராட்டத்தை உங்களால கையாள முடியலன்றது. ஒரு ஜனநாயக ரீதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருப்பது என்பதுதான் இதிலிருந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை தவிர, இவர்கள் சொல்லுவதைப் போல பலவீனமான அரசாக இருப்பதனால்தான் போராட்டங்கள் நடைபெறுவதாக சொல்வதே ஒரு அடிப்படை தவறானது. பலவீனமான அரசாக இருப்பதால் தான் போராட்டங்கள் நடைபெறுவதாக மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். நான் அவர்களிடம் ஒரு திரும்ப கேள்வி கேட்கிறேன். 2016 ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், இதில் 3 மாநிலத்தில் யாருடைய ஆட்சி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். 2ல் இவங்க ஆள்றாங்க, 1ல் கூட்டணி ஆதரவில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அங்கே 10லிருந்து 15 நாள் ஸ்தம்பிக்கப்பட்டது. 2016 பிப்ரவரியில் நடந்த போராட்டத்தில் டோட்டலி எல்லாமே பால் கூட அலோவ் பண்ணல. அந்த அளவிற்கு மிக கடுமையான. அப்போ அவங்க அரசு ஹரியானாவில், ராஜஸ்தானில், அப்புறம் பஞ்சாபில் பலவீனமான அரசா? அது அல்ல. மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அந்த பிரச்சனைகளுக்காக அவர்கள் போராடுவது இயல்பு. ஒரு ஜனநாயக ரீதியான அரசு என்று சொன்னால் அந்த போராட்டங்களுக்கு, மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க போராட்டத்தை இது பண்ணோம். இங்கே ஜல்லிக்கட்டுக்கு நடந்த போராட்டத்தில் நல்லா தானே போயிட்டு இருந்து, மாநில அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு தான் நடைபெற்று கொண்டிருந்தது. அதே போல் கூட தான் இன்றைக்கு நெடுவாசலில் ஏன் நாம் இதை எதிர்க்கிறோன்னு சொன்னால், ஏற்கனவே நமக்கு பல கசப்பான அனுபவங்கள் இருக்குது. ஏற்கனவே அதற்குள் வேண்டாம். நீங்க நல்லா கொண்டு வந்து நிறுத்தினீங்க. பாஜக ஆளுகிற ஆட்சியில் போராட்டம் நடைபெறலையான்னு. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நமக்கு சற்று முன் கிடைத்த செய்தி போராட்டக்காரர்களை வெளியேற்ற உத்தரவு பிறப்பிங்கல்ல, இது எந்த முடிவுக்கு வந்தீங்க? நீங்க உத்தரவு நல்லா கேட்டுங்க. இது அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனை. அந்த பகுதி மக்களே ஆர்வத்தோடு கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை நடத்தலாம். இதில் மாணவர்கள்லாம் உட்காந்து ஈடுபடுறாங்க. அதனால் அவங்க போய் படிக்க போகட்டும், அவங்களுடைய படிப்பு கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர்கள்லாம் வெளியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் ஜனநாயக விரோத செயல் இல்லை. இப்போ தேர்வு நேரம், அந்த நேரத்தில் மாணவர்கள் போகட்டும், இது ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம், அவங்க வேலைக்கு போகட்டும். எதுக்கு இதை மக்கள் பார்த்தோம்? அரசாங்கமே என்ன சொல்லுது? அரசே இன்றைக்கு அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக நிற்கிறது. மீத்தேன் எரிவாயு திட்டத்தை எப்படி மாண்புமிகு
அம்மா அவர்கள் தடுத்து இவர் சொன்னார், மாநில அரசாங்கம் அனுமதி கொடுத்தான். என்ன பண்ணுவாங்க ஒரு மத்திய அரசாங்கம், நாங்கள் இது குறித்து ஆய்வு பண்ணுறோம், எரிவாயு இருக்குதா எண்ணெய் இருக்குதா அது குறித்து. அப்போது ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கேட்கிற பொழுது அதற்கு அனுமதி கொடுத்து தான் தரணும். ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள், இதை நாங்கள் பெரிய அளவில் செய்ய போகிறோம் அப்படின்லாம் சொல்லுகிற பொழுது தான் அதனால் வரக்கூடிய பாதிப்பை மனதிலே வைத்து எப்படி போபால் விஷவாயு மாதிரி இங்கே ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மாநில அரசாங்கமானது மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, நீங்க இப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த திட்டம் அமலுக்கு வரப்போகுதுன்னு, கரெக்டுங்களா? இல்லை இப்போ நீங்க ஆய்வுக்காக மட்டும்தான் அனுமதி கொடுத்தீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களை போல உங்களுக்கும் தெரியாது இந்த திட்டம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்னு உங்களுக்கு தெரியாது. இல்லை ஆய்வு பண்ணி அதுக்கு பிறகு தானே இப்போ தனியாருக்கு பாஜக தலைவருக்கு கர்நாடகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த அனுமதி கொடுக்கறதா சொல்கிறாங்க. இப்போ தானே அந்த தகவல்லாம் வருது. சரி, ஒவ்வொரு வியாபார ரீதியாக பெரிய அளவில் செய்ய நேரமின்மை பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய பதில் தான் இது. இது 2015 அக்டோபர் 14, அதுவும் அதிமுக ஆட்சி இருந்தது. இவங்க சொன்ன ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி தான் இருந்துச்சு. இதில் தெளிவாக ரெசல்யூஷன் கெசட் ஆஃப் இந்தியா, கெசட்டில் போடுறதுக்கு உண்டான ரெசல்யூஷனை மாநில அரசுக்கு அமைச்சிருக்கிறாங்க. அது கூட இன்னும் உங்களுக்கு சேரலையா அப்படின்றது தான் நம்ம பேசுவோம். திரு ஜெயராஜ் அவர்களிடம், பாஜக ஒரு புறத்தில் இருந்து மாநில அரசை விமர்சிக்கிறாங்க, இது பலமில்லாத அரசு, போராட்டத்தை கட்டுப்படுத்தலைன்ற துணியில் அவங்க ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த புறத்திலிருந்து நீங்களும் அவங்கள விமர்சிக்கிறீங்களே, இப்ப திமுக ஆட்சியில் இருந்தா இந்த பிரச்சனை எப்படி கையாண்டிருப்பீங்க? இல்லை, திமுக அதிமுக என்கின்ற குறுகிய எல்லையிலே மட்டும் இதை வைத்து பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசுக்கு எதிராக போராடுகிற மக்கள் அல்லது ஒரு திட்டத்துக்கு எதிராக போராடுகிற மக்கள், எனக்கு என்னுடைய பூமி இது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணெண்ணெய் எடுப்பதாக சொல்லி தான் என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்கன்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. என்னிடம் எந்த காப்பி இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னிடம் எதற்காக என்னுடைய இடத்த வாங்கினாங்கன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆக காப்பி இல்லாமல் இடத்த வாங்கி அதற்கு பிறகு அதில் எவ்வளோ பெரிய திட்டம் வருகின்ற பொழுது, என்னுடைய மண்ணில் இப்படி ஒரு திட்டம் வந்தால் அது என்னுடைய மண்ணுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அது என்னுடைய மண்ணை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு போராட்டமாகத்தான் நம்ம அதை பார்க்கணும். நாங்கள் எப்படி கையாண்டிருப்போம்ன்றத போராட்டம் நடைபெற்று பெறுவதற்கான அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். நாங்கள் சொல்லுவது ஒருவர் ஜெயராஜ் அவர்கள்ட்ட நீங்க எடுக்கிற அதே முடிவை தான் நிச்சயமா உறுதியாக கேள்வி முதலமைச்சர் சொல்றார், போராட்ட குழுவினரிடம் கட்டாயம் வராதுன்னா எல்லாருடைய நிலைப்பாடு அவங்க நிலைப்பாடு தான். ஆனா போராட்ட களத்துல நீங்க ஏன் மாநில அரசை விமர்சிக்க? இல்ல, மாநில அரசை விமர்சிக்காம நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. நான் ஒரே காரணம், இது என்ன அடிப்படைனா, நேரடியாக முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போயிருந்தா இந்த பிரச்சனை உறுதி கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அங்க இருக்கிற போராட்ட குழுவை மக்களுக்கு இங்க வரவழைத்து ஒரு உறுதி கொடுத்தது அவங்க ஏத்துக்கல இல்லையா? முதலமைச்சர் அங்க போயிருக்கலாம் இல்லையா? அமைச்சர் எத்தனை நாள் முன்னாடி போனாங்க? அமைச்சர்கள் ஏன் இந்த முதலமைச்சர் கொடுப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க? முதலமைச்சரினுடைய இல்ல ஒரு நிமிஷம், எல்லா சின்ன சின்ன பிரச்சனை ஒரே கேள்வி நீங்க விளக்குங்க. உங்களுக்கான போதுமான ஒரு அசாதாரணமான ஒரு சூழல்ல ஒரு போராட்ட களத்துல எல்லாம் முதலமைச்சர் போக முடியுமா? பிரதிநிதிகள் நம்ம பார்க்கிறோம் எல்லா ஸ்டேட்லயும் இதான். இல்ல, நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா உங்களுக்கு? இல்ல, நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா உங்களுக்கு? இதே கலைஞர் அரசு, கலைஞர் முதலமைச்சர் சக்கர நாற்காலியில போராட்ட களத்துக்கு போய் ஊனமுற்றவர்களுக்காக காலையில 8 மணிக்கெல்லாம் போய் ஆறுதல் சொன்னாரு. அந்த தீர்மானத்தை 1 மணி நேரத்தில் நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி உடனே ஜிஓ கனிமொழி மேடம்கிட்ட கொடுத்து அன்னைக்கே அந்த ஜிஓ பாஸ் பண்ணாங்க. நாங்க என்ன சொல்றோம், ஒரு போராட்டத்தை அணுகுவதிலே எங்கள் அரசுக்கும் அவர்கள் அரசுக்கும் வித்தியாசம் உண்டு. அதே போன்று கலைஞரை எல்லா போராட்டத்துக்கும் போனாரா என்ற கேள்வியும் வரும். நான் என்ன சொல்றேன், வாய்ப்பு இருக்கின்ற பொழுது, நேரம் இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை இந்த அரசு கவனமாக கையாள வேண்டும் சொல்றது என்ன தப்பு இருக்கு? திரு சிந்தன், இந்த முதல் கேள்வி, நம்ம இந்த சுற்றுல பலம் இல்லாததாக இருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு, இந்த போராட்டத்தை இவ்வளவு தூரம் வளர்த்திருக்க கூடாது, அங்க மக்கள்கிட்ட போய் விளக்கி சொல்லலன்னு பாஜக தரப்புல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும். அதாவது 15 நாட்கள் அந்த மக்கள், கிராம மக்களும் சரி, வெளியூர்லேருந்து போனவங்களும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான வேளாண் மண்டலத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு அமர்ந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது, அந்த அரசாங்கம் என்ன செஞ்சதுங்கிறத தாண்டி ஒரு மிகப்பெரிய கவலை என்ன இருக்குன்னா, இந்த மீத்தேன் எடுக்கிற திட்டம் என்பதை எதிர்த்து பல கட்டமாக போராடினோமே, வேறு ஒரு வழியிலே, வேறு ஒரு வடிவத்திலே மீண்டும் மீண்டும் அது நம்மை அச்சுறுத்துகிறதே, இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று அவர்கள் போராடுறாங்க. இப்போ இவங்க பேசும்போதெல்லாம் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டம் களத்திலேயே நம்ம பார்த்தோம். பலம் இல்லாததா அரசுன்னா அந்த கேள்விக்கு மக்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்னன்னா, என்னுடைய நலனை பாதுகாப்பதில் எப்போ பாரு எங்களுடைய நலனை சமரசம் செய்கிறீர்களே, அந்த பலம் வேண்டாமா என்ற கேள்வி நியாயமானது. ஆனால் பாஜக வைக்கிறதுல ஏற்கனவே கூட ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு துணியை ஒரு 3வது நாள்லேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
சமூக விரோதிகள், பொறுக்கிகள் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்ட போது எங்களுக்கு அந்த அச்சம் இருந்தது. இவருக்கு ஏன் உண்மையிலேயே இந்த போராட்டத்தின் ஆன்மாவை புரிந்து கொள்ளாமல், இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கையை புரிந்து கொள்ளாமல், இதில் அவங்க நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு அந்த திட்டம் வேண்டுமா வேண்டாமா? இந்த திட்டத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், குறிப்பாக டெல்டா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அந்த பகுதியை அறிவிக்க வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்பதில் நியாயம் இருக்கா இல்லையா? வளர்ச்சி திட்டம் என்று சொன்னால் அது யாருக்கானது? ஏற்கனவே நீங்கள் நிறைவேற்றிய திட்டங்களில் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்கள். நீங்கள் ஜெயலலிதா ஆட்சியில் போராட்டம் நடக்கலன்னு இல்லை, இவர் சொல்லும்போது அந்த மீனிங் நீங்கள் பார்க்கணும். கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டம் நடந்தது. இன்றைக்கும் அந்த கிராம மக்கள் முழுக்க அதாவது அவங்க வெளிநாடு போனோம்னா போய் பாஸ்போர்ட் வாங்க முடியாது. இன்றைக்கும் அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி எதிர்பார்க்கிறாங்களா? அந்த பலத்தை பாஜக எதிர்பார்க்கிறதா? பாஜக எதிர்பார்ப்பதெல்லாமே இந்த போராட்டத்தை வளர விடாமல் செய்திருக்க வேண்டும், அவருடைய வாயை அடைத்திருக்க வேண்டும். நீங்களே செய்யாம எங்ககிட்ட பதில் திருப்பி திருப்பி கேட்கும் போது நாங்க இந்த திட்டத்தை நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்ல வேண்டியிருக்கு. இவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு? காங்கிரஸ் அதுல பலன் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க, பிஜேபி அதுல பலனை கண்டுபிடித்து இப்போது அமுலாக்குகிறது. யார் மூலமா? ஜெம்முங்கிற தனியார் நிறுவனம் மூலமா. இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு அந்த மக்களை வெளியே போக சொல்றீங்களே, அந்த மக்களுக்கு என்ன தீர்வை நீங்க கொடுத்துட்டீங்க? மாறி மாறி பேசும்போது என்ன தெரியுது? ஏற்கனவே எல்லா டாக்குமெண்ட் அனுமதி இல்ல பிற மாவட்டத்தினர் தான் போகணும்னு பிற மாவட்டத்தினர் போகணும்னு சொல்றீங்க. அந்த பகுதி மக்கள் அவங்க அனுப்பணும்னு சொல்லல. இல்ல என்ன அர்த்தம் கேக்குறேன் நான். என்ன கேக்குறேன், அரசினுடைய ஆரம்ப கட்ட நடவடிக்கை அப்படினா இப்ப என்ன உறுதியை கொடுத்துட்டீங்க? பாஜகவில இருந்து அவர் பேசும்போது சொல்றாரு, டாக்குமெண்ட்ல எடுத்து காமிச்சு சொல்றாரு. என்ன இந்த திட்டம் உறுதியாக 2 அரசும் கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டாங்க. மக்கள் போராடாம வேற எப்படி நீங்க தடுக்க முடியும்? திரு நாராயணன் அவர்கள், அந்த மக்களுக்கு என்ன பதில்? அதான் கேள்வி. நான் அந்த முதல் கேள்வியே திரும்ப துலக்கமா உங்கள்ட்ட பதில். மக்கள் போராட்டமே நடக்க விடாம செஞ்சா அது பலமான அரசு அப்படின்றதுதான் பார்வையா? அரசு மக்கள் போராடும் பொழுது எதற்காக போராடுகிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் சரியாக விஷயத்தை சரியான முறையிலே புரிந்து கொண்டு இது ஆபத்தானது என்று அவர்கள் உறுதி செய்தால் அதை தடுத்து நிறுத்தி இதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்வது தான் ஒரு அரசினுடைய கடமை. அப்படி இல்லாமல் இந்த மக்களின் பின்னால் வேறு யாரோ இருந்து அல்லது மக்கள் தவறாக புரிந்து கொண்டு ஒரு அச்சமில்லாத ஒரு திட்டத்தை எதிர்ப்பார்களேயானால் கண்டிப்பாக ஃபியூச்சர், அதாவது வருங்காலத்தினுடைய நம்முடைய அடுத்த தலைமுறைய நலன் கருதி அதை செயல்படுத்துவதும் அரசனுடைய கடமை தான். இதை விளக்க வேண்டும். அதுதான் நாங்கள் முதல்ல விளக்குறாங்க திரு நாராயணன் அவர்களிடம். இது ஒரு ஜனநாயக பூர்வமாக முதலமைச்சர் சந்திச்சு பேசுறார், அமைச்சர் சந்திச்சு பேசுறார். மக்கள் உரிமைக்கான குரல் திரு நாராயணன் அவர்கள்ட்ட மக்கள் உரிமைக்கு அவங்க காது கொடுக்கறாங்க. இதுதானே ஒரு ஜனநாயக அரசு செய்ய முடியும். எப்போ விஜயன், அதாவது இப்போ நம்ம தம்பி சிந்தன் சொன்ன மாதிரி இது அக்டோபர் 10, 2016 அன்னைக்கு சிஐடியும் ஏஐடியூசியும் நக்கீரன்ல ஒரு இது செய்தியாக வந்திருக்கு. அவங்க போராடுற, அதாவது அவங்களுடைய இவங்க யூனியன். இதுக்கு நான் பதில் சொல்லணும். இல்ல அது நீங்க சொல்லுங்க. நான் பதில் தாராளமா ஓகே தப்பே இல்லை. இது நல்ல விஷயம் இல்ல, நீங்க சொல்லுங்க. ஏன்னா இத நீங்க நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் பண்றீங்க. நாங்க பதில் சொல்லிட்டோம்னா நல்லது. கண்டிப்பா அவர் சொல்லும்போது நம்ம சொல்லிடலாம். ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய இடத்துல பாஜகவை பற்றியும் இந்த தேசத்தை பற்றியும் மோசமாக ஸ்ப்ரெட் பண்ணுவது கம்யூனிஸ்ட் தான். அப்படி நானும் சொல்லலாம். ஆமாமா, பாஜக தனி, இந்த தேசம் பத்தி எல்லாம் பேசாதீங்க, அது தனியா பேசுவோம். ஏங்க ஒரு சிட்டிங் முதலமைச்சரை பத்வா கொடுப்பீங்க, அவரை பத்தி ஒரு வார்த்தை பேசாம இருப்பீங்க. இப்ப என்ன நடந்துட்டு விட்டு போயிட்டு வேண்டாம், நான் அதுக்கு ரெடி. அதுதாங்க இஷ்யூ. அதை சொல்லி முடிக்கணும். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில அவங்க நாங்கள் மட்டும்தான் குறை சொல்வோம், எங்களை குறை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்ற. இல்ல அது தயவு செஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்றது மட்டும் சொல்லுங்க. பேசுனா தாராளமா வந்துருங்க. இல்ல பேசுவோம். அந்த நாள்ல நக்கீரன்ல வந்திருக்குது பாருங்க. அந்த செய்தி சொல்லுங்க. பாருங்க சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் அதுதானே கேக்குறேன். குறுக்கிட வேண்டாம் திரு நாராயணன். எனக்கு இல்ல யார் குறுக்கிடுறது? என்னோட ஸ்பேஸ் தானே இது. அப்ப நீங்க குறுக்கிட வேண்டாம்னு அவரல்ல சொல்லணும். நாராயணன் வாங்க. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 35 ஆண்டு காலமாக பாரம்பரியம் மிக்க ஒரு நிறுவனம் ஓஎன்ஜிசி நிறுவனம் இந்த மாவட்டத்துல, டெல்டா மாவட்டத்துல இந்த எண்ணெய் கிணறுகள் தோண்டதுனால எங்கேயுமே எந்த பாதிப்பும் இல்லை. வேண்டுமென்ற திட்டமிட்ட ரீதியில் மீத்தேன் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவுகள் செய்கிறாங்கன்னு சொல்லி 3 பக்கம் வந்திருக்குது. அவர்களுடைய முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி அத்தனை பேர் பேசியிருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வது என்பது தவறு. நான் என்ன கேட்குறேன், நான் முடிச்சிடறேன், நான் முடிச்சிடறேன், நீங்கள் சொல்லுங்க, ஒன்றும் தவறு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் இப்போ 2008, 2009
இந்த இப்போ இவர் நம்ம சிவராஜ் சொன்னார், இந்த ஏமாத்தி கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க. இது இட் இஸ் a document 2007 அதுக்கு பதில் இல்ல சொல்லி- இல்ல நான் சம்பந்தம் இல்ல 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 நான் தலைப்புக்கு சொன்னது அது கேட்டுறேன். இல்லங்க, இதுல காரணம் இருக்கு. ONGC அந்த ஆமா. அது பல இடங்கள்ல விமர்சனமாக ஆமா, முன்வைக்கப்படுது. அதனால நம்ம நீங்க சொல்லி- சொன்னது spread உண்மையா பண்றோம். இல்லையா? கரெக்ட். அதாவது ONGC என்கிற நிறுவனம் இந்த அரசாங்கத்துடைய நிறுவனம், நாம் அதை ஆதரிக்கிறோம். இந்த போராட்டத்தையே எடுத்துக்கங்க, இவர் வந்து சொல்லிட்டார்ல, இப்ப அந்த போராட்டம் ஏன் வந்தது? ONGC-லிருந்து ஒரு ஒப்பந்ததாரர் மக்களை வேலைக்கு எடுக்கிறார். இந்த திட்டமெல்லாம் வரும்போது என்ன சொல்றாங்க? வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு பிறகு அந்த மக்கள் ஒப்பந்ததாரராக இருந்து நிரந்தரத்துக்காக போராடுறவங்களை வெளியில போன்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் சொல்றாங்க. இப்படியெல்லாம் எதிர்ப்பு இருக்கு, அதனால வெளியில போங்க. அவன் திருப்பி கேட்கிறான், நீ இன்னும் அந்த திட்டத்தை அமுலாக்கல, மீத்தேன் திட்டத்தை மக்கள் எதிர்க்கிறாங்க, அது வேணாம். ஆனா என்ன வெளியேற்றுறதுக்கான காரணமாக இந்த போராட்டத்தை எல்லாம் சொல்றியே, அப்ப என்னங்க இப்பவும் சொல்றேன், இந்த இடத்துல இவங்க கிணறு எடுத்தா மக்களுக்கு வேலை வாய்ப்பு வருமா? வளர்ச்சின்னு யாருக்கு வளர்ச்சி கொண்டு வராங்க? ஜெம் நிறுவனம் வளரணும்னா அது அவங்க வளர்ச்சி பாத்துக்கிட்டோம். உங்களுக்கு ONGC எடுக்கிறதுல பிரச்சனை இல்ல. ONGC அவங்க யாரு? எடுத்தா பிரச்சனை இல்ல. ONGC இல்ல, இல்ல, மீத்தேன் அங்க இருங்க. எரிவாயு ONGC எடுத்தா பிரச்சனை இல்ல. அந்த பிரச்சனையை பேசுவோமா? 3/3/2016 மீத்தேன், பெட்ரோலியம், மண்ணெண்ணெய், இந்த மூணுக்கும் சேர்த்து ஹைட்ரோ கார்பன் பேர் வைக்கிறாங்க. பெட்ரோலியம், மண்ணெண்ணெய் எடுப்பதை பற்றி ONGC ஆய்வு நடத்துறது இங்கேயும் வந்துச்சு. சரி. ஹைட்ரோ கார்பன்னா என்ன? மீத்தேன் நீங்க ஃப்ராக்கிங்னா என்ன? இதான கேள்வி. எப்படி எடுப்பீங்க? எங்களுடைய நிலத்தடி வளமும் எங்களுடைய விவசாய வளத்தையும் அழிச்சு ஒரு திட்டத்தை கொண்டு வராதீங்க. நாங்க எல்லா திட்டத்தையும் எதுக்கல, அந்த மக்களும் எதுக்க கிடையாது. திரு தீரன் அவர்களிடம் ஒரு முடிவுறாத போராட்டம் இங்கு இருந்துட்டே இருக்கிறது. ஒரு வலுவான ஆட்சி தலைமை இங்கு இல்லை. எதிர்க்கட்சிகள் சொல்வது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையை பேசுவதற்கே அவங்களுக்கு போதுமான நேரம் இருக்கிறது. ஒருபுறம் போராட்டத்தை வளர விடுறது, அதுக்குள்ள சமூக விரோதிகள், ஒரு விதமான ஒரு அசாதாரணமான சூழல் தமிழகத்தில் நிலவ ஒரு வலுவான தலைமை இல்லாதது காரணமா? இல்லை, இது முற்றிலும் தவறுங்க. எந்த வேலை நடக்காமல் இருக்குது நான் கேட்குறேன். இப்போ எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொறுப்பெடுத்ததிலிருந்து அம்மாவனுடைய திட்டங்களை நிறைவேற்றாரு. அந்த பெண்களுக்கு 50% வந்து அந்த ஸ்கூட்டருக்கு கடன் கொடுக்குற திட்டத்திலேருந்து, மதுக்கடைகளை 500 கடை மூடத்துலேருந்து, இப்படி அம்மாவனுடைய திட்டங்கள்லாம் நிறைவேற்றுறாரு. அதை விட இன்றைக்கு நாட்டு மக்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு செய்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. மார்ச் மாதத்தில் குடிமராமத்துன்னு ஒன்றுவாங்க, விவசாயிகள் வந்து நீர்நிலைகளை அவர்கள் பங்கேற்று நிறைவேற்றக்கூடிய திட்டம் தான் குடிமராமத்து திட்டம். இதை 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவனுடைய வழி நடக்கின்ற அரசு என்ற காரணத்தினால எல்லாரும் நீர்நிலைகளை ஒன்றுமே கண்டுகளை தூர்வாரில் அது வரல. இன்றைக்கு இந்த மாதம் 100 கோடி, ஏப்ரல் மேவில் வந்து நபார்டு வங்கியிலிருந்து கடன் வாங்கி 300 கோடி ஆக இந்த நீர்நிலைகளை எல்லாம் செழுமைப்படுத்துவதற்கு, வாய்க்காலெல்லாம் சீரமைக்கிறதுலாம் செய்கிறார். அப்போ இந்த குடிமராமத்து பணி என்பது இப்பொழுது இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள், முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய காலத்தில் நடக்குது. எந்த பணியும் நடக்காமல் இல்லை. நான் ஒரே ஒரு இது இவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிடுறேன். திமுக ஆட்சி காலத்தில் இது முதலமைச்சர் அங்கே போயிருக்கலான்னு சகோதரர் சொன்னார் ஜெயராஜ். நான் என்ன கேட்குறேன்னா, மாஞ்சோலை தோட்ட விவகாரத்தில் கூலி உயர்வு கேட்டு போராடினாங்க. அப்போ முதலமைச்சர் போனார். நான் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறேன். அந்த நேரத்தில் தாமிரபரணி ஆற்றுல அடித்து 17 பேர் செத்தாங்க. அந்த நேரத்தில் கூட சொன்னோம், நீங்கள் யாராவது ஒருத்தர் அனுப்பியிருந்தாக்கா, அப்போ கிருஷ்ணசாமி தான் அந்த போராட்டத்தை நடத்தினார், அப்போ போய் அனுப்பியிருந்தாக்கா பிரச்சனையே வந்திருக்காது, இவ்வளோ பேர் செத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா நாங்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அதனால் வந்து முதலமைச்சர் எல்லா இதுக்கும் போயிட்டு வந்திருக்க முடியாது. ஆனால் இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் என்பதனால் டெல்லிக்கு போய் அங்கே வலியுறுத்துகிறாங்க, இது மாதிரி மக்கள் எதிர்ப்பு கடுமையாக இருக்குது, தயவுசெய்து இந்த திட்டத்தை கைவிடுங்கள், எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்கிறாங்க. அடுத்தது வர்ற விவசாயிகளிடம் என்ன சொல்கிறாங்க, நிச்சயமாக மீத்தேன் எரிவாயு திட்டத்தை தடுத்து நிறுத்தினது போல இதையும் தடுத்து நிறுத்தும், காவிரி பகுதி, காவிரி டெல்டா மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட ஒருபோது விடமாட்டோம்னு சொல்லி தெளிவாக சொல்கிறோம். ஆக இது மாதிரி அண்ணா ஒன்று சொன்னார், அதாவது வந்து முதல்ல அனுமதி கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் எதிர்க்கிறாங்கன்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். ஒரு மத்திய அரசாங்கமானது சில திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக மாநில அரசாங்கத்திடம் அனுமதி அணுகுகிற பொழுது சில முதல்ல ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆனால் மக்களுடைய எதிர்ப்பும் அதில் சில பிரச்சனைகள் இருப்பது மாநில அரசுக்கு பின்னாடி தான் தெரிய வரும். உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் நாடாளுமன்ற தேர்தல் 2014 நடக்கும் பொழுது நான் அந்த நேரடியாக அந்த போராட்டத்தில் பிரச்சாரத்துக்கு போது பாதிக்கப்பட்டேன். அதனால் சொல்கிறேன், அந்த திட்டத்துக்கு கனிமங்களை வெட்டி எடுப்பதற்காக திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற மலையில் வந்து மாநில அரசாங்கமானது இது மாதிரி ஆய்வு பண்ண போகிறேன்னு சொன்னால் அனுமதி கொடுத்துட்டாங்க. கவுத்தி மலை. அதுக்கப்புறமேட்டு மக்கள் அங்கே கடுமையாக போய் எங்கள் நிலங்கள்லாம் எடுத்துருவாங்க, எங்களுக்கு நாங்கள் எங்கள் வாழை எடுத்து விட்டு போக முடியாது, கடுமையாக போராட்டம் நடத்துகிற பிற்பாடு புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க,
ஒருபோதும் உங்களை பாதிக்கிற இந்த திட்டத்தை நான் ஆனால் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் ஒரு பிரபலமான பத்திரிகை இன்னைக்கு ஒரு தலையங்கம் கூட மாநில அரசின் மீது தீட்டி இருக்கிறது. நீங்க எல்லாமே இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. மத்திய அரசு எல்லாமே வந்த பிறகு மக்கள் போராடினாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு நாங்க எதிர்ப்போன்றது என்ன அணுகுமுறை? இல்ல அப்படி இல்லங்க, நீ உங்களுக்கு தெரிய வேண்டாமா எச்சரிக்கை உணர்வு? எப்பா பிரச்சனைன்னு வரும்போது தான், உதாரணத்துக்கு சொல்றேன், நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் வந்து எவ்வளவு காலமாச்சு, இன்னைய வரல அந்த விவசாயிகளுக்கு வந்து வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல, அவன் நிலத்துக்கு இழப்பீடு தரல. இங்க எடுக்கிற நிலக்கரிக்கு வந்து ராயல்டி சரியா கொடுக்கல. அங்க சேலம் உருக்காலை இன்னைக்கு திரு ஜெயராஜ் அவர்களிடம் நான் ஒன்று, இவ்வளவு தூரம் ஒரு மாநில அரசு இந்த போராட்ட தரப்பிட்டையும் பேசுது, மத்திய அரசிடமும் கோரிக்கை வைக்கிறது இல்ல. ஆனா நீங்க ஏன் திரும்ப திரும்ப மாநில அரசின் மீது பிரச்சனை? நீங்க நேரடியாக மத்திய அரசை கார்னர் பண்ணணும்ல. இங்க கூட போராட்ட காலத்தில் கூட மாநில அரசை தான் நீங்க விமர்சிக்கிறீங்க. இல்ல மாநில அரசு மட்டும் இல்ல, இன்னைக்கு மத்திய அரசு உரிய உடனடியான நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு நெடுவாசலுக்கு போய் அங்கே போராட்ட காலத்துல இருந்து திமுக செயல் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. மாநில அரசு நாங்க என்ன சொல்றோம்னா, எல்லாமே நடக்குதுன்னு இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க கேட்கிற ஒரே கேள்வி, 17 துறையினுடைய செயலாளர் பதவி காலியாக இருக்கிறது. நீங்க ஒரு தலைமை செயலகமே செயல்படல சார். இவங்க சொல்ற மாதிரி அடுத்த மாசம் வந்து சம்பளமே போட முடியாது. இன்னைக்கு சொல்றேன் இவங்க பட்ஜெட்ல இல்ல, நான் நிச்சயமா நான் சொல்றேன் பாருங்க, 3 முறை சொல்லிருக்கீங்க அவங்க சம்பளம் போட்டுருக்காங்க. இல்ல ஒரு நிமிடம் சார், நீங்க சம்பளம் கடன் வாங்கி சம்பளம் போடுவதெல்லாம் ஒரு அரசினுடைய வேலையா? நான் கேட்கறதுல சார், நீங்க நான் கேட்பது, இந்த அரசாங்கம் செயல்படலன்னு சொல்வதற்கு நாங்கள் முறையான குற்றச்சாட்டை வைக்கிறோம். நாங்க நெடுவாசல் வெட்டி நான் வரோம், அரசு பயங்கரமா செயல்படுதுன்னு பேராசிரியர் சொன்னாங்கல்ல, நான் அதுக்குதான் சொல்ல வந்தேன். நாங்கள் கேட்பது ஒரே கேள்விதான், நீங்கள் வந்து அமைச்சர்கள் பெங்களூருக்கும் இங்கேயும் போயிட்டு வர்றதுதான் உங்களுக்கு நேரம் சரியா இருக்க தவிர, இந்த திட்டத்தை இந்த பிரச்சனையை இவர்கள் அணுகிய விதம் தவறா இல்லையா? பொதுமக்கள் இன்னைக்கு சொல்றாங்க feasibility study, நாங்க சொன்னோம் சார் feasibility study கொடுத்தோம், மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்துக்கு கொடுத்த அனுமதி, உடனடியா எதிர்ப்பு வந்துச்சு. அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த எங்க தளபதி உடனடியா அறிவிச்சாரு. இப்ப நாங்க கேக்குறது, சட்டசபை சிறப்பு கூட்டம் கூட்டுங்கன்னு சொல்றாரு. சிறப்பு கூட்டம் கூட்டுங்க, ஏன் கூட்டம் இருக்கிறீங்க? சிறப்பு கூட்டம் கூட்டுங்க. மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு முதலமைச்சராக இருக்கும் தேர்தல் நேரத்தில் என்ன சொல்றாரு, தெரியாம கையெழுத்து இல்ல அப்படிலாம் சொல்ல. நாங்க வந்து நீதிமன்றத்துல ஜெயலலிதா அம்மையாரை போல அஃபிடவிட் கொடுக்கல, அவங்க சொன்னாங்க. ஒரு இடைவெளிக்கு பிறகு மன்னிப்பு எதுக்காக கேட்டீங்க? ஆமாங்க, இல்ல மன்னிப்பு எதுக்காக கேட்டீங்க? எனக்கு நீங்க சொல்வதற்கு நானே சொல்றேன். எனக்கு இன்னும் 2 கேள்விகள் தொக்கி நிற்கிறது. இப்ப வாக்குறுதியை கொடுத்த பிறகு, முதலமைச்சரே கொடுத்த பிறகு போராட்டக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணம், இந்த தமிழக அரசின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற அச்சம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகிறார்கள். உண்மையில நெடுவாசல்ல நடக்கக்கூடிய போராட்டம் என்பது மத்திய அரசுக்கு எதிராகவா அல்லது மாநில அரசுக்கு எதிராகவா? மாநில அரசு இதுல என்ன செய்ய முடியும்? இது பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்தது. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். நெடுவாசல் போராட்டம் பல கட்டங்களில் நம்ம விவாதித்தாலும் கூட இந்த மத்திய மாநில அரசுகளினுடைய செயல்பாட்டை முன்வைத்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஜெயராஜ் அவர்களிடம் வந்து போராட்ட குழுவினர் முதல்வரை சந்திக்கிறாங்க. கவர்மெண்ட்டே சொல்கிறது, தமிழக அரசே இதில் ஒரு நிலைப்பாடு நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. போராட்டக்காரர்கள் மக்களை சந்திக்கிறாங்க, ஆனாலும் போராட்டம் தொடர்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை, அதனாலதான் அவங்க போராடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? அது எந்த விதத்துல நியாயம்? அரசின் மீது நம்பிக்கை இல்லாம போச்சு பொதுமக்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசே நம்பகத்தன்மையற்ற அரசா மாறி போச்சு. 7 பேர் எந்த நேரத்துல விலகினாலும் அவர்கள் வந்து இந்த அரசு ஆனால் அவர்களை நம்பிதானே பேச்சுவார்த்தை, அவர்களை நம்பிதானே விஜயபாஸ்கர் அவர்கள்ட்ட பேசுறாங்க. இல்ல வேற வழி இல்ல. வேற வழி என்ன இருக்கு? வேற யார் இருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் அவர் அமைச்சர் தானே, நாளைக்கு இருப்பாரான்னு அவங்களுக்கே தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாது, சிஎம்முக்கே தெரியாது நாளைக்கு அவர் சிஎம்மா இருப்பாரான்னு. இன்னைக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுது. அதை நாம உணர்ந்துதான் ஆகணும். இல்லன்னு வேணா நீங்க ஜெயராஜ் அவர்கள்ட்ட இதுக்குள்ள இருக்கிற நுட்பமான இன்னொரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, அவர்கள் மீது போராட்டக்காரர்கள் வந்து அவர்களுக்கு கன்வின்ஸா தான் வெளியில போறாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு. ஆனா அங்க மக்கள் நம்பல. இதற்கு பின்னணியில் சில சக்திகள் இருந்து இந்த போராட்டத்தை முடிக்க கூடாது அப்படின்னு கொண்டு போறாங்கன்றது விமர்சனம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க பொதுவா ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப இதே மாதிரி தான் சொன்னாங்க. எங்களுக்கு இவர்கள் சொல்லுகின்ற பொழுதே ஒரு பயமா இருக்கு. ஜல்லிக்கட்டு இப்ப எப்படி வந்து கடைசி 3 நாள் அடிச்சாங்களோ, கடைசி 1 நாள் வந்து மக்களை வந்து அடிச்சு விரட்டினாங்களோ, அதே மாதிரியான ஒரு நிலைமை இப்ப நடக்க போகுது.
இப்போ இவங்க சொல்ற துணி பாருங்க, பாஜக சொல்வதும் அப்படிதான் இருக்கிறது, அதிமுக சொல்வதும் அப்படிதான் இருக்கிறது. சமூக விரோத சக்திகள் இப்ப பின்னாடி இருக்குது, இதை இவங்க இயக்குறாங்க. மக்கள் சொல்ற அந்த கோரிக்கையில அவர்களிடம் முதலமைச்சர் கூப்பிட்டு சொல்றார், நாங்க கட்டாயம் அமல்படுத்த மாட்டோம்னு. பிறகு என்னதான் அப்புறம் இன்னமும் போராடி கொண்டிருந்தால் அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? சார் ஜியோ கொடுங்க, வெறும் வார்த்தையில ஏன் சார் சொல்றீங்க? ஜியோ கொடுங்க, இஷ்யூ த ஜியோ. நாங்க அதுக்கப்புறம் அதை பத்தி பேசல. அதுக்கப்புறம் நீங்க அதை போராடினா சமூக விரோத செயல்னு சொல்லுங்க. திரு தீரன், உங்கள் மீது நம்பிக்கை இல்லை இந்த அரசின் மீது? இல்ல இவங்களுக்கு வந்து இவங்க கட்சியை காப்பாத்துறதுக்காக சொல்லப்படுற கதை வசனம் அதெல்லாம். நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா வந்து இந்த இப்பெல்லாம் வந்து மக்களை நம்புறதுக்கு பதிலாக ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாசமா இல்ல, போன அம்மா இருந்த பொழுது நெடுவாசலுக்கு வந்தரலாம் திரு தீரன். சரி, அதனால இவங்க வந்து அவங்களுடைய திருப்திக்காக அரசியல் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லைன்றதுக்காக சொல்ல வரேன். இந்த அரசை பொறுத்தளவில் மிக மிக வலிமையாக இருந்து கொண்டு ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து நாங்கள் அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இடையில வந்து அம்மா அவர்கள் வந்து உடல்நலம் இல்லாமல் போனதில் ஒரு சில சுணக்கங்கள் இருந்ததுன்றதை நாங்களும் ஒத்துக்கிறோம், அதை நாங்கள் மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு பிறகு பீனிக்ஸ் பறவை மீண்டெழுந்து வர்ற மாதிரி இன்றைக்கு எங்களுடைய அம்மாவுடைய அரசானது வந்து மக்கள் நலப்பணிகளை ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் போயிட்டு நாங்கள் வந்து அதை செய்யலை இதை செய்யலை. ஆனால் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தும் ஏன் வந்து அந்த போராட்டம் தொடர்கிறது? உங்கள் மீது நம்பிக்கை இல்லாதது தானே காரணம்? இல்லை, எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. இது ஒரு மத்திய அரசு, அது அந்த மக்களே சொல்லியிருக்கிறாங்க, இது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம், மாநில அரசு எங்கள் பக்கம் இருக்கிறது. ஆனால் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இதை வலிந்து எங்கள் மீது திணித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இதை கூட அண்ணன் என்ன சொல்லுவார், வந்து இவங்களே கிண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னு கூட சொல்லுவாங்க. எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. பொதுவாக ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கடமை என்னென்னா சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும். இது ஜல்லிக்கட்டில் கூட வந்து 6 நாள் ஒழுங்காக இருந்துட்டு 7ஆவது நாள் யாரால வந்து மக்களுக்கே தெரியும். அதனால வந்து இல்ல யாரால வந்தது என்னங்க எல்லாருமே தெரியுங்க. எதை நடத்துற அந்த பகுதியில் இருந்த இந்த இவங்க கட்சிக்காரெல்லாம் வந்து அதில் இன்வால்வ் ஆகி போஸ்டர்லாம் அதில் ஜல்லிக்கட்டுக்கு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அதை சொல்லலையே சட்டமன்றத்தில்? திரு ஓபிஎஸ் தவறா சொல்லுச்சுன்னு சொன்னாரு. அதாவதுங்க இப்ப நீங்க குற்றம் சுமத்துறீங்க, அப்ப நீங்க அதை சட்டமன்றத்துல சொல்லலையே? ஏன் சொல்லல? பதில சொல்ல நீங்க பாஜகவினர்னு சொன்னீங்களா? இது பாஜகவினர்லாம் நான் இல்ல, நீங்க அவர்னு கை காமிச்சீங்களே. இப்போ அவர்னா அவர் திமுகவை சொல்லுவீங்களா? சரி, நான் சொல்லவே இல்லை. முதலமைச்சர் சொன்னாரா? இல்ல யதார்த்தம் முதலமைச்சர் சொன்னாரா? மனசாட்சியோட சொல்றேங்க. திமுக பின்னணியில இருந்ததுக்கு ஆதாரம் எங்க கையில இருக்கு. காட்டுங்க சார். திரு சிந்தன் அவர்களிடம் இப்போ திரும்ப ஏன் போராட்டக்காரர்கள் மத்திய அரசு சொல்வது நாங்க வந்து மக்கள் மீது திணிக்க மாட்டோம்ன்றத ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, மாநில அரசு நாங்கள் முழுவதுமாக மக்கள் பக்கம் தான் சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப போராட்டம் என்பது யாரை நம்பாமல் இந்த போராட்டம் நடந்துட்டே இருக்கு? யாரை நம்பாமன்னு இல்லை, நீங்க நடந்துட்டு இருக்கிறது இப்போ இந்த விவாதம் கூட அரசியல் ரீதியாகவே போயிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அது உண்மையில அந்த மக்களுக்கு செய்யற நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். குறுக்கீடு முழுவதுமாக மக்கள் தரப்புல இருந்து 10 விவாதங்களை நம்ம தொடர்ந்து உங்க தொலைக்காட்சியை நான் குறை சொல்லல. ஆனா அரசியல் அந்த மக்களை எப்படி அணுகுகிறதுன்னு நீங்க பாருங்களேன். மத்தியில மாநிலத்துல ஆட்சியில இருக்காங்க. இப்போ நாங்கள் கூட அங்கே களத்துக்கு போகும்போது உங்களுடைய கட்சி பேனரையெல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்களோடு வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் என்று ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அப்படி விடலை. ஆனால் இங்கே வந்து அப்படி விட்டுருக்காங்க. எல்லா கட்சியினரும் அந்த ஊர் மக்களாக விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அமர்கிறார்கள். இவ்வளவு நாளாக மக்கள் விரும்பலைன்னா நாங்கள் அமலாக்க மாட்டோம், மக்கள் விரும்பலைன்னா நாங்கள் அமலாக்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல. ஆனால் கூடவே சேர்ந்து இந்த ஆவணத்தின்படி இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான், இது வளர்ச்சிக்கானது தான் என்று ஒரு வாதமும் பொதுத்தளத்தில் வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அந்த மக்கள் தங்களுடைய நியாயங்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் ஏன் எங்ககிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்க? இப்படி நாங்கள் விரும்பலைன்னு வேற எந்த வடிவத்தில் சொல்றது? எங்களுக்கு போராடுவதை தவிர வேற என்ன வழி இருக்கிறது? நாங்க கோரிக்கையும் வச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் மத்திய அரசே நினைத்தாலும் கூட மாநில அரசுல உங்களுக்கே தெரியும், மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம இது நடந்த போறது இல்லைன்னு அது சொல்றாரு. மாநில அரசு சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுலதான் சிக்கல் இருக்கு. என்னன்னா இது இப்போ நாங்க இவ்வளவு நாள் 15 நாள் ஏன் போராடுறாங்க? இது வந்து இப்ப 15 வருஷமா இருக்கே. இவர் தான் சொல்றாரு, ONGC வந்தாங்க, ஆய்வு பண்ணாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் பேசும்போது 2016 நாங்க இவ்வளவு லட்சம் பணம் கொடுத்தோம், அதை கலெக்டர் வாங்கிட்டாரு, அதனால மாநில அரசு உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவங்க சொல்றாரு. இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இது எங்க கண்ணு முன்னால பாத்துக்கிட்டே இருக்கோம். 2013 அவங்க போராடி இருக்காங்க.
போராடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க படிப்படியாகத்தான் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மக்களுக்கு ஃப்ராக்கிங் பத்தி தெரியறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கும் உங்களுக்கு தெரியாதா? மீத்தேன் எடுப்பது என்பது எவ்வளவு என்ன ப்ராசஸ்ல நடக்கும் அந்த மக்கள் ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 50,000 ஏக்கர் வரைக்கும் நீர்ப்பாசனம் பாதிக்கப்படும். அதே மாதிரி மீத்தேன் படிம எரிவாயுவை எடுத்தால் அது சூழலுக்கு என்ன விளைவு ஏற்படுத்தும் விளக்குனீங்களா? அதே மாதிரி ப்ரொடியூஸ்டு வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டரை எங்க ஸ்டோர் பண்ணுவீங்க, எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்க, எங்க இருந்து தண்ணி எடுக்க போறீங்க? நிலத்தடி நீராதாரம் பாதிக்கப்படாது என்று சொன்னால் அந்த தொழில்நுட்பம் என்னன்னு ஜெம் இண்டஸ்ட்ரி சொல்லியிருக்கா, பிஜேபி சொல்லியிருக்கா, இல்ல ஆளும் ஆட்சியாளர்கள் எந்த வடிவத்தில் அந்த மக்களோட பேச? ஆளும் ஆட்சியாளர்கள் என்பது மத்திய அரசா மத்திய மாநில அரசு இரண்டுமே தவறிழைத்தாலும் இந்த போராட்டத்தை கையாளுவதுல மாநில அரசால் ஒரு முழுமையான பதிலை கொடுக்க முடியல. அவங்க நாங்க சுற்றுச்சூழலுடைய அனுமதி தரமாட்டோம்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் பிஜேபியினர் பேசும்போது இந்த அனுமதி வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. அப்ப என்ன கவலை வருது? அப்ப மத்திய அரசின் கையில தான் இருக்கு. அவங்க எங்களுக்கு மிக தெளிவாக விளக்கம் சொல்லும் போது நாங்க இந்த போராட்டத்தை நாராயணன் அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட சொல்வது, அங்க நடக்கிற போராட்டம் என்பது எங்களுக்கு எதிரானது அல்ல, அது மத்திய அரசுக்கு எதிரானது. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த போராட்டத்தை நிறுத்தி, அதாவது மத்திய அரசுக்கு எதிரானது, அதனால நாங்க சும்மா வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்வது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. ஃபர்ஸ்ட் அதான், ஒரு மாநில அரசுக்கும் அமைச்சருக்கும் அழகல்ல. அந்த மாதிரி வார்த்தையே வரக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள், இப்போ மறுபடியும் தம்பி சிந்தன் பேசும்பொழுது இந்த மீத்தேன் மீத்தேன் மீத்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து நாம் சொல்லி கொண்டிருப்பது, மாநில அரசு அதிகாரிகள் உட்பட சொல்லி கொண்டிருப்பது, அது மீத்தேன் இல்லை, நீரக கரிமம், அதனுடைய வழிமுறைகள் என்ன. டெக்னிக்கலாக நான் ஒன்றும் பெரிய தொழில்நுட்பம்லாம் எனக்கு தெரியாது. நான் பல இடங்களில் பார்க்குறேன், நிறைய விவாதங்களில் பயமாக இருக்குது சில பேர் பேசுகிறத கேட்டால். ஒருத்தர் ஒன்று சொல்கிறார், இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறார். டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டு, அதுதான் பிரச்சனை. இதை யார் செஞ்சிருக்கணும்னா மாநில அரசு தான் உறுதியாக செய்திருக்க வேண்டும். இல்ல நீங்க கன்வின்ஸ் பண்ண கேள்வி மட்டும் அவர்கிட்ட, அவங்க இந்த போராட்டமே வேண்டான்னு சொல்றாங்க, மாநில அரசு அது ஏத்துக்குது. நீங்க அவங்கள மாநில அரசை கன்வின்ஸ் பண்ண போய் சொல்றீங்க இந்த திட்டம் நல்ல திட்டம்னு, உங்களுக்கு முகவரா மாற்றீங்க மாநில அரசு. அது எப்படி அவங்க செய்வாங்க? அதுதான், அது ஏன் சொல்றேன்னா 10 வருடங்களாக மாநில அரசு தான் ஒத்துழைத்து இந்த திட்டம் இந்த இடத்துல நல்லா தவறு இல்ல பேசிட்டோம், அவருக்கான நேரம் கொடுங்க. இந்த திட்டம் இந்த இடத்துல இந்த இயற்கை வாயுவானது, எரிவாயுவானது இங்க இருக்கிறது, இதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைன்னு நிலத்தடி நீர் அந்த டிஇ அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். யாருக்குன்னா தரமணியில் இருக்கிற பிடபிள்யூடி ஆபீஸ். நாராயணன் அவர்கள்ட்ட ஒரே ஒரு குறுக்கீடு. இப்ப இதெல்லாம் நீங்க சொல்வது நியாயமாக கூட, உங்கள்கிட்ட ஆவணம் கூட இருக்கட்டும். நீங்க முதல்ல சொல்வது இனி மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டீங்க. இப்ப திரு சிந்தன் கேட்பது, ஒண்ணு நீங்க கன்வின்ஸ் பண்ணணும், நீங்களும் செய்யல, மாநில அரசை தான் கை காட்டுறீங்க. அவங்க வேண்டாம்ட்டாங்க, விட்டுறலாமே. அங்கதான் ஒரு ப்ராப்ளம் வருது. விட்டுறலாமே. அங்கதான் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, கன்வின்ஸ் பண்ண வேண்டியது யாருடைய வேலை அப்படின்னா உறுதியாக மாநில அரசுடைய வேலை. மத்திய அரசு இதுவரையிலும் உள்ள ஆவணங்களின், ஒரு அமைச்சர் இருக்கிறார், ஒரு உதாரணத்தை வச்சுங்க, ஒரு பெட்ரோலியம் அமைச்சர் இருக்கிறார், இல்லை பிரதமரே இருக்கிறாருன்னா, ஆவணங்களின் அடிப்படையில் மாநில அரசு என்ன சொல்கிறதோ அதை அப்படியே எடுத்துக்கும். அந்த ஆவணங்களின் அடிப்படையில் இப்போ ஐயா தீரன் அவர்கள் சொன்னார், இல்லவே இல்லைன்னு. 14 இந்த குறிப்பிட்ட நெடுவாசல் பகுதியில் கூட நிலத்தடி நீர் பாதிக்கப்படாதுன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க, ஆவணம் சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள் மாநில அரசு. நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்கிறேன். எனக்கு ஒரு கிளாரிட்டி, சார் நான் தவறான தகவல் ஒரு கிளாரிட்டி வர மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் ஒரு கிளாரிட்டி மட்டும் சொல்லுங்க. இந்த விஷயத்துல பாஜகவுடைய அல்லது மத்திய அரசுடைய நிலைப்பாடு, ஹைட்ரோகார்பன் இல்ல எந்த வடிவத்துல வந்தீங்க? ஏன்னா இந்த ஹைட்ரோகார்பன் எடுக்கிற முறை, இப்ப நாங்கெல்லாம் அதை நீரக கனிமம்னு சொல்லாம மீத்தேன்னு சொல்றோம். ஹைட்ரோகார்பன்னா மீத்தேன் ஈத்தேன் எல்லாம் இருக்கு, அதை உள்ளிட்டு தான் பேர் சொல்றீங்க, நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம். பாஜகவுடைய நிலைப்பாடு இது பாதுகாப்பானது, இது வளர்ச்சிக்கானதுன்னு என்ன அடிப்படையில சொல்றீங்க? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நீங்க என்ன அடிப்படையில சொல்றீங்க? திமுகல இருந்து இது அமைச்சகம், நல்லா புரிஞ்சுங்க. நீங்க பிஜேபி அன்னைக்கு என்ன சொல்லுச்சு? பிஜேபி அதானே சார் விவாதிக்கிறோம். மத்திய அரசு இதுவரைக்கும் என்ன அறிக்கை விட்டு சிந்தன் இவ்வளவு பேசுறாருல, ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லட்டும். 2009 இவர் நான் சொல்ற ஹைட்ரோ கார்பன்
அவர் சொல்ற மீத்தேனை அந்த இடத்துல தோண்டும் பொழுது அது மீத்தேன்னு அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கு தெரியாதா? எம்எல்ஏக்கு தெரியாது, ராஜசேகருக்கு உண்மையிலேயே தெரியாது. எம்எல்ஏ என்னங்க என்ன இது? process இருக்கு சொல்லுங்க. இல்ல விஜயன், இது இல்ல, என்ன தெரியாதுன்னு process சொன்னா இருக்கு? நான் ஒண்ணு இல்ல, சொல்றேன். என்ன அப்போ ஒரு process? எம்எல்ஏ ஒரு ONGC மிகப்பெரிய ஒரு ஆய்வு நிறுவனம் வருது. அந்த இடத்துல ONGC ன்ற ஒரு எனக்கு தயவு ONGC செஞ்சு இல்ல விஜயன், ஏங்க, விஜயன், அரசியலை தள்ளுங்க. விஜயன், என்ன இல்ல நிலைப்பாடுன்னு விஜயன், கேட்டா இதுதான் மத்திய அரசு problem. சொல்லுங்க. பிஜேபியோட நான் நிலைப்பாடு என்ன? இது என்ன ஸ்கீம் பேசுறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? இல்ல என்ன சார் என்ன விஜயன், டெக்னாலஜின்னு சொல்லுங்க. விஜயன், எனக்கு நான் தெரியுது. குறிப்பிட்டே என்ன இருக்கிறேன். technology? தம்பி உங்க சின்னன் நேரம் வந்து- என்ன? எல்லாருக்கும் இல்ல, பகிர்மானம் வாங்க. நான் வந்து சுருக்கமா குறுக்கிடல. சொல்லுங்க. என்ன சார் ஒரு நான் கேள்வி குறுக்கிடல. ஒரு ஆனா கேள்வி நான் வந்து ஒரு குறுக்கிடாத கேள்வி. போது இல்ல, எல்லாரும் பேசுறது சரி நேராது. ஒரு ஒரு கேள்வி விஷயம். தயவு நான் செஞ்சு ஒரு வந்து கேள்விக்கு முடிச்சிடுறேன். நேரடியான பதில் ஏன் முடியல சார்? நான் விஜயனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க இன்னொரு கேள்வி கேட்க. வேண்டாம், வந்துருங்க. தீர்வு பகுதி எனக்கு நேரம். அதாவது இதுல என்ன சொல்லி இருக்கிறார்களோ ஆவணங்களின்படி 2006 ஆராசா அவர்கள் இது சொன்னா உடனே இவர் கோச்சுப்பாரு. நான் உண்மையை தான் சொல்றேன். இல்ல, ஆனால் நான் சுற்றுப்புற ஒரு சூழல் தீர்வு துறை பகுதியில அமைச்சராக ஒரே ஒரு இல்ல, கேள்வி. அப்ப திரு நாராயணன் சுற்றுப்புறத்துறை இருங்க, அமைச்சராகவே திரு இல்ல. ஜெயராஜ் அவர் அவர்கள்ட்ட ஐயா, திரு நாராயணன் அவர்கள்ட்ட நான் தீர்வு பகுதியில அப்ப ஒரே இணை கேள்வி. அமைச்சர். 16 நாள் தொடர்ந்து இருக்கிறார். நீங்க என்ன சொன்னீங்கன்னா மக்கள் விரும்பாட்டி திணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டீங்க. மக்களும் விரும்பல, மாநில அரசு விரும்பல, எதிர்க்கட்சிகளும் விரும்பல. இப்ப நீங்க என்ன So, செய்ய நீங்க போறீங்க? வந்து ஒரு மீடியா ட்ரையல் நடத்தி மக்கள் விரும்பல அப்படின்றது சொல்றீங்க. ஏன் மீடியா மேல போடுறீங்க? மக்கள் மேல தான் சார் ட்ரையல். இல்ல நான் நீங்க நேரே மக்களை கேக்குறேன். charge பண்ணுங்க நான் அப்ப. வந்து என்னைக்குமே- மீடியாவை ஏன் சார் trial என்னைக்குமே- பண்றீங்க? அதான் ப்ராப்ளம். ஏன் நான் சொல்லக்கூடாதா? சொல்லாதீங்க எனக்கு- சார், எனக்கு தப்பு உரிமை சார் இல்லை. அது. மீடியாவை சொல்லக்கூடாதா சார்? இல்ல, நீங்க இல்ல, அசோ- உண்மையா அசோ- சொல்லுங்க இருங்க, சார், இருங்க. please. நான் இல்ல, இல்ல. இல்ல, அவர் பேசுறது அவர் நீங்க தரப்ப நான் பேசுறது. பதிவு செய்து கொள்கிறேன். விஜயன், உங்கள் கருத்துப்படி நான் சொல்ல வந்தது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இல்ல, அப்படி இல்ல, எடுத்துக்கிட்டா- நான் அப்படியும் சொல்லல. ம். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நாம அத்தனை பேரும் உட்கார்ந்து விவாதம் பண்றோம். மீடியால இருக்கக்கூடிய உங்களை போன்ற நல்ல படித்த நெறியாளர்கள், புத்திசாலியான நெறியாளர்கள் உட்பட என்னை மாதிரி ஒரு கட்சியை வந்து ரெப்ரசன்ட் பண்றவங்க, பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க, தம்பி சிந்தனை போல அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்கள், ஐயாவை போன்ற பேராசிரியர்கள்லாம் செஞ்சாலும் கூட, ஆனால் இது யாரால் முடிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பெரிய அளவில் நான் பார்க்கல. பல்வேறு கட்டுரைகள் ஒரு பக்கம் வந்தாலும் கூட அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படல. ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து இங்க பேசுறதுனால சொல்றேன், இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வரி முடிச்சிடுறேன். சுருக்கமா சேலம் ஸ்டீல் பிளான்ட் பார்த்து இவர் கௌத்திமலையை சொன்னாரு. இன்னொன்னு சேலம் ஸ்டீல் பிளான்ட் கஞ்சமலைன்னு ஒண்ணு இருக்குது. சரி, அதை ஒட்டித்தான் சேலம் ஸ்டீல் பிளான்ட் திறந்தாங்க. அந்த கஞ்சமலையில அக்ரிமெண்ட் போட்டது ஜிண்டால் கூட, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது இவங்க ஜெயலலிதா வந்து நிற்பாட்டல, இன்னைக்கு அது கோர்ட்ல இருக்குது. திரு தீரன் அவர்களிடம் நம்ம தீர்வு பகுதிக்கு வந்துட்டோம். மாநில அரசு இதுல சில செயல்பாடுகள், ஏன்னா மத்திய அரசு கொண்டு வர திட்டத்துல நீங்க ஒருவேளை போராட்டம் தூண்டி நடந்துட்டே இருக்கட்டும், நம்ம எதிர்க்காம மக்கள் மத்திய அரசு எதிர்க்கட்டும்னு நினைக்கிறீங்களோ? இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. நாங்க நேரடியாக மத்திய அரசாங்கத்தை எழுத்துக்கிட்டு இருக்கிறோம். காவிரி நீர் பிரச்சனையில மேலாண்மை வாரியம் ஏன் அமைக்கல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிற்பாடு கூட ஏன் அமைக்கணும்னு சொல்லி நேரடியாக தான் நாங்க சண்டை போடுறோம். அதனால தான் எங்களை அவங்க எப்படியாவது ஏதாவது பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கும் மக்களை போல, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அதிமுக கருத்தான்றது இப்ப நான் சொல்ல, ஏன்னா இது உண்மை, இதுக்கு இவர் பதில் சொல்லட்டும். பாருங்க, தனிப்பட்ட கருத்து நான் பதில் சொல்றேன். நேரமின்மை இல்ல சரி, என்னுடைய நான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதாவது 500 கோடி ரூபாய் நெய்வேலிக்கு ஒதுக்குறாங்க. எதுக்குன்னா, அந்த கறி தண்ணிலாம் நிலம் பூரா படிஞ்சு, கறி படிஞ்சு பயிர் செய்ய முடியாமல் போகுது. அப்புறம் நிலம் கொடுத்தவங்களுக்கு காம்பன்சேஷன், இந்த மாதிரி காரணங்களுக்காக 500 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? இந்த அரசு 500 கோடி ரூபாய் ஒரிசாவுக்கு எடுத்து போயிட்டாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு பட்டநாமம் போட்டாங்க. இன்னைய வரல அங்க இருக்கிறவங்க வந்து வேலை கேட்டு போராடுறான், காம்பன்சேஷன் கேட்டு போராடுறான். அப்ப எங்களுக்கு அந்த மக்களுக்கு வர சந்தேகம் எங்களுக்கு வருது இல்ல? இல்ல, அதை பத்தி நம்ம தெளிவுபடுத்த அதனாலதான் சொல்றேன். ஒரு வாரத்துக்கு ஒதுக்கின பணத்தை 150 கோடி உங்க வீட்டு பணத்தை மணல் கடத்தல வருஷத்துக்கு 85,000 கோடி ரூபாய் மாநிலத்திலிருந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். இவங்க 22,000 குறுநில மன்னர்களா? குறுநில மன்னர்களா? மத்திய அரசையும் தீர்வு பகுதியில மாநில அரசு என்ன செய்யணும், மத்திய அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஜியோ நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஒண்ணு ஜியோ இஷ்யூ பண்ணுங்க, இல்ல இல்ல வந்து சட்டமன்றத்தை கூடி தீர்மானம் போட்டுட்டா மத்திய அரசுக்கும் வேலை இல்லை, யாருக்கும் வேலை கிடையாது. இப்ப நீங்க சார் சொல்றாங்க திரும்ப நிலத்தடி நீர் பாதிக்காதுன்னு அவங்க சர்டிபிகேட் கொடுத்துறாங்க. சர்டிபிகேட்லாம் எப்படி வாங்குறாங்க? அதே சர்டிபிகேட் அதே நீதிமன்றம், ஒரு நிமிஷம் சார், நீதிமன்றம் அதே
சர்டிபிகேட்டை அந்த நகரமைப்பு நிர்வாகம் மாத்தி கொடுத்துட்டா நீங்க நிறுத்திடுவீங்களா? இதை பகிரங்கமா சொல்லுங்க, நாங்க நிறுத்திடுறோம், அந்த நகரமைப்பு நிர்வாகம் வந்து திருப்பி கொடுத்துட்டா நாங்க நிறுத்திடுறோம் சொல்லுங்க. திருத்தி கொடுப்பதற்கு அதிகாரம் உண்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி. நாங்க கேட்பது மத்திய அரசு திரும்ப திரும்ப மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசையும் குறை சொல்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுல உடனடியான தீர்வு, இதில் இருக்கிற நிரந்தர தீர்வாக இதை மாற்றணும். இவங்க வந்து தீர்மானம் போட்டுட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்கும். சரி, திரு சிந்தன் அவர்களிடம், மத்திய அரசு மாநில அரசினுடைய அவங்க கொடுக்கிற வாக்குறுதியை தாண்டி இந்த போராட்ட களத்துல என்ன நடக்கணும், இந்த போராட்டம் இனி தொடராம இருக்கிறதுக்குன்னா என்ன சொல்லுங்க? யார் உத்தரவாதம் கொடுக்கணும்? ஏன்னா பாஜக தரப்புல சொல்வது இந்த எதிர்ப்பே வந்து மக்களோட எதிர்ப்பா போராட்டக்காரர்களோட எதிர்ப்பான்ற கன்ஃபியூஷன் அவங்களுக்கும் இருக்கு. இதை எப்படி இந்த பிரச்சனை? எனக்கு தெரியல, இந்திய ஜனநாயகத்துல மக்கள் கருத்து அறியறதுக்கு வேற ஏதாவது வழிமுறை வச்சிருக்கீங்களா? ஏதாவது கருத்து கேட்பு, ஏதாவது ஸ்கீம் வரும்போது ஓட்டெடுப்பு ஏதாவது நடத்துறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மக்கள் போராட்டம்ங்கிறது ஒரு வடிவம், ஜனநாயகத்தில் உட்கூறு, அது சேர்ந்தது. நீங்க ஏடிஎம்கே ஆட்சியில தான் அதிகமான போராட்டங்கள் நடந்ததுன்னு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் ஏன் போராடுறாங்க? தங்களுடைய தேவைக்காக போராடுறாங்க. இருங்க, நூற்றுக்கணக்கெல்லாம் கிடையாது. ஆனா கண்டிப்பாக ஒரு அரசாங்கம் செயல்படும் போது தன்னோட தவறை ஒத்துக்கணும். பிஜேபி எப்ப ஒத்துக்கும் தெரியல. இல்ல ரொம்ப சரி, தீர்வுக்கு வரும் சார். இப்ப இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இப்ப கூட நான் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்றேன். ரொம்ப முக்கியமான கேள்விங்கனால அதை திருப்பி வைக்கிறேன். இதுக்கு பதில் தராம தீர்வு கிடைக்காது. குறிப்பா இது அறிவியல் பூர்வமாக அந்த மக்களுக்கு விளக்கப்பட வேண்டும். நீரக திரவம் என்று சொன்னால் அதை எடுக்கிற வழிமுறை உட்பட கொடுக்கிற நிலம் கொடுக்கறவங்க மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற மக்களுக்கு என்ன நலன் வரும், பாதிப்பு வரும், ரெண்டையும் உத்தரவாதமா கொடுக்கறதும் அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதும் இந்த அரசாங்கங்கள் செய்தாக வேண்டியது. அதை செய்யாம இந்த போராட்டம் தீர்வுக்கு வரும். அதுவும் அந்த வேளாண் மண்டலத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வு, அந்த நியாயம் எனக்கு நியாயம் கிடைக்கும் இல்லாம அது நிக்காதுங்கிறதா என்னுடைய கருத்து. அதெல்லாம் தெளிவா சொல்லிருக்காங்க. இந்த செயல் திட்டம் வந்தால், வந்தால் இப்போ சிந்தன் சொன்னதெல்லாம் கண்டிப்பா செய்யப்படும். சுருக்கமாக இன்று கூட இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் உக்ரைன், ரஷ்யாவில் உக்ரைன்ல அந்த கசிவு ஏற்பட்டு வெடிச்சு 8 பேர் இறந்திருக்கிறாங்க. ஆக இது வந்து விவசாயிகளை கட்டாயமா பாதிக்கும். என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடர்பாக இந்த பிரச்சனையினுடைய பல்வேறு பரிமாணங்களை ஒவ்வொரு கட்டமாக நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல குறிப்பாக மத்திய மாநில அரசுகளினுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது, செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்ற தளத்தில் வாதித்திருக்கிறோம். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாக.